ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி வாரம் வெள்ளிக்கிழமை உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிடுவேன். ஒவ்வொரு வாரம் அம்மா வருவாங்க. அப்படி அம்மா வரலைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளை கூட்டிகிட்டு போயிடுவேன். கன்சீவாக இருக்கும்போதும் அம்மா வீட்டில் இருந்தப்போ வாரம் போயிடுவேன். இங்கே அம்மா ஊரில் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க. அதனால கோயில்லேயும் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா கூட வந்துட்டு போயிடுவோம். இங்கே பூஜையுமே செவ்வாய்க்கிழமை மத்தியான பூஜையாகும், நைட்டும் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து பூசாரி கோயிலே தான் இருப்பார். எப்போ வேணால் போய் கும்பிட்டுக்கலாம். நாங்கள் ஒரு நைட்டு 7 மணிக்கு போனோன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு கடைசியாக ஓம் சக்தி கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் ஹஸ்பண்ட் ஊரில் இந்த செவ்வாய்க்கிழமை மத்தியான பூஜைக்கும் வெள்ளிக்கிழமை மத்தியான பூஜைக்கும் அந்த வாத்தியம் போடுவாங்க. அப்போ மட்டும் தெரிஞ்சுக்கலாம் பூசாரி கோயிலில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. மற்றபடி அவர் எத்தனை மணிக்கு வராரு, எப்போ போகிறாருங்கிறதே தெரியாது. அங்கே கோயில் விசேஷம்னா எல்லோரும் வருவாங்க. மற்றபடி இந்த மாதிரி வாரம் அதிகமாக யாரும் கோயிலுக்கு வர்றதில்ல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாடியுமே யாருமே வாரம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு அதுவே அங்கே போய் பழகிடுச்சு. இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா அது நல்லாயிருக்கும். வாரம் கோயிலுக்கு போனோம்னா வீடும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருப்போம். நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே கோயிலுக்கு போகாதனால எங்கள் அம்மா ஊரில் வெள்ளிக்கிழமை நாள் இருந்தேன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடுவேன். உங்களுக்கு கோயிலுக்கு போகிறக்கு அம்மா ஊர் சௌகரியமாக இருக்குமா இல்லை ஹஸ்பண்ட் ஊர் சௌகரியமாக இருக்குமா? எனக்கு அம்மா ஊர் தான்.